நம் முன்னோர்கள்லாம் இப்போ பெரியவாளை எப்படி தரிசிச்சான்னா அவளை பார்த்தாலே நம்ம ரொம்ப மகாபாக்கியவாதி. பார்த்து கொண்டே இருக்க தோணுதே, பெரியவாளை பார்த்து கொண்டே இருக்க தோணுதே. காஞ்சி காமாட்சியை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுறவர் அவரு. வேறு ஒன்றும் கேட்க வேண்டாம். குருவினுடைய பார்வை நம் மீது பட்டது என்றால் அனைத்தும் நிவாரணம். அந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள அனுஷ்டானம் சொல்லிட்டு ஒரு பள்ளம் போகிறது. அந்த பள்ளத்தில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணியிருக்கார் மகாபெரிவா. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் கமலத்து சரண் கிடைக்குமா. எங்கே போய் நான் சொல்கிறது இந்த வார்த்தையை? அவரை தவிர யார்கிட்ட நான் பேச முடியும்? நான் என்கிட்ட பேசிட்டாரே, மகாபெரிவா பேசுகிறாரே, இதை விட என்ன பாக்கி எனக்கு இருக்க முடியும்? மகாபெரியவா என்றேன், மன குழப்பம் மறைந்து போனது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர், ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர், காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அப்படின்னு அவர் மந்திரத்தை நாளெல்லாம் நாம ஜபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பார்த்து கொண்டே இருக்க தோணுதே, பெரியவாளை பார்த்து கொண்டே இருக்க தோணுதே. பிரிந்து வர மனமும் இல்லையே, பெரியவாளை பிரிந்து வர மனமும் இல்லையே. ஆச்சாரம் செய்யும் போது அனுஷ்டானம் பண்ணும் பார்த்து கொண்டே இருக்க தோணுதே, பெரியவாளை பார்த்து கொண்டே இருக்க தோணுதே. எப்படின்னா நம் முன்னோர்கள்லாம் இப்போ பெரியவாளை எப்படி தரிசிச்சான்னா அவளை பார்த்தாலே நம்ம ரொம்ப மகாபாக்கியவாதி. அவர் இப்படி பார்வையில் நம்மளையெல்லாம் அருக்கடாட்சத்தை அள்ளி வழங்கக்கூடிய வள்ளல். அந்த ஆன்மீகத்தில் போகிறதுக்கு அவர் தான் நமக்கு ஆதி சங்கர குரு வழியில் வந்த நம் கலாச்சாரத்தை தன்னுடைய உயிராக நேசித்து நமக்கு வளர்த்து கொடுத்த தெய்வம், காஞ்சி தெய்வம் மகாபெரிவா. பாதம் அனுதினமும் வணங்க வேண்டும். அனுஷத்து பெரியவா அனுதினம் வழியவே. அவருடைய நட்சத்திரம் மனுஷம். ஆனால் மாதம் ஒரு மனுஷத்தில் அவரை நினைத்து நாம் அவரை அழைத்தால், சங்கராயன் அழைத்தேன் சங்கடங்கள் மறைந்தது, சந்திரசேகராயன் அழைத்தேன் சந்தோஷம் மிகுதியானது, அனுஷ தெய்வமே என்றேன் அல்லலில்லாம கன்றது, அனுஷ தெய்வமே என்றேன் அல்லலில்லாம கன்றது, மகா பெரியவா என்றேன் மன குழப்பம் மறைந்து போனது, மகா பெரியவா என்றேன் மன குழப்பம் மறைந்து போனது. அப்போ என்ன சொல்கிறார்? அவர் நாமத்தை கூப்பிட்டாலே போதும். இன்னொன்று பெரியவா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பேர் வைத்தது என்னவோ கூப்பிடுவதற்கு. ஆனாலும் கலாச்சார ஆன்மீகத்தில் தெய்வத்தை நேரே கண்டு தரிசித்து அவர் வழியில் அனைத்தையும் பின்பற்றக்கூடிய மகா பெரியவா என்ற பெயர் பெற்ற அவரை காஞ்சி மகான் மகா பெரியவா பாதமே சரணம், காலடியில் உதித்த எனது தந்தையே அப்படின்னு அழைக்கும் போது மகா பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. மகா பெரியவாட்ட நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், போய் நின்று மகா பெரியவா நல்லபடியாக எனக்கு கடாட்சம் பண்ணுங்கோனாலே அந்த அருட்பார்வை நம்ம மேலே பட்டால் நமக்கு சந்தோஷம் வந்துடுமா. எங்கேயில்லா சந்தோஷம். காஞ்சிக்கு போகிறோம், மகாபெரிவா மடத்துக்கு போய் ஒரு காலத்தில் பாத பூஜை பண்ணிய பாக்கியம் அனைவருக்கும் கிடைப்பது இல்லை. எனக்கும் ஒரு காலத்தில் கிட்டியது. அது என்னவென்றால், நான் சிறு வயதிலிருந்து ராகவேந்திர குருவினுடைய சீடனாக அவர் என்னை ஏற்றுக்கொண்டு நான் அந்த வழியில் நடந்தேன். பிறகு எனது 24 வயதில் நான் என் புகுந்த வீட்டில் புகும்போது எனது மாமியார் மகாபெரிவாளின் கோசாலைக்கு சாதம் எடுத்து சென்றவர் என்பதை இங்கே நான் மிகவும் பணிவுடன் அன்புடன் மரியாதையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த குடும்பத்தில் நான் உள்ளே நுழைய என் குருநாதன் வழிகாட்ட நான் என்றோ அந்த மகாபெரியவாளின் அடைக்கலமாகி அவருடைய பாதத்தை தொழும் பாக்கியம் அடைந்தேன் என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் எனக்கு என்ன மிக 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 சந்தோஷம் மகிழ்ச்சி என்றால், மகாபெரியவாவின் அனுகிரகத்தில் உள்ள அந்த குடும்பத்தில் நான் இருப்பதும், அவர் வந்து நிறைய உபதேசங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு அந்த வழியில் பூஜைகள் பண்ணுபவருடைய வீட்டில் நான் இருக்கிறேன், இருந்து வருகிறேன். அனுஷபஜனை மாதந்தோறும் நடத்தப்படுகிறது. இன்றும் அந்த மகாபெரிவாவுடைய வேதங்களுக்காக ஏராளமான கருத்துக்களை
சொல்வதற்கு எனக்கு பாக்கியம் அளித்த அந்த மகாபிரியவாவிற்கு அனந்த கோடி நமஸ்காரம். காஞ்சி மகான் எங்கு சென்றாலும் பாத யாத்திரை செல்லும் வழியில் ஒரு இடத்தில் அமர்ந்து அனுஷ்டானங்களை மேற்கொள்வது என்பது இயல்பு. அப்படி ஒரு இடத்தில் அவர் அமர்ந்து அனுஷ்டானம் பண்ணும் பொழுது ஒரு குடும்பம் 2 குழந்தைகளோடு வந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ வரச்ச அந்த 2 பையங்களும் மகாபிரிவால ஆசையோடு அப்படி பார்க்குறான். உடனே மகாபிரிவாயோ அந்த குழந்தைகள் தேடுற தேவாலை முன்னே கொண்டு வா அப்படிங்கிறார். உடனே அந்த 2 குழந்தைகள் முன்னாடி வருது. உடனே உங்களுக்கு ஸ்லோகம்லாம் சொல்ல தெரியுமா? நன்னா தெரியும் மகாபிரிவா. சரி, நான் சொல்கிற ஸ்லோகம் சொல்லுவேலா? சொல்லுவேன் மகாபிரிவா அப்படின்னு குழந்தைகள் ரொம்ப ஆனந்தமாக சொன்னாலாம். உடனே சரி, இந்த ஸ்லோகத்தை சொல்ல பார்க்கலாம் அப்படின்னாராம். அந்த 2 குழந்தைகளும் அந்த ஸ்லோகத்தை அப்படி சொல்கிறதான். அப்போ அந்த பெரிய பையன் அந்த ஸ்லோகங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறந்து விட்டு விட்டு சொல்கிறானா. சின்ன பையன் வந்து நன்னா சொல்கிறானா தெளிவாக. ஓகே, தன்னுடைய சீடனை அழைத்தார் மகாபிரிவா. வெள்ளிக்காசுகள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வா உள்ளே இருந்துன்னு. எதற்கு? அந்த குழந்தைகளுக்கு அன்பால் ஏதாவது வழங்க வேண்டும் என்பதற்காக எடுத்து கொண்டு வந்தவுடன் அந்த நன்னா சொன்னான் அந்த 2வது பையன், அவனுக்கு 3 காசுகள், பெரிய பையனுக்கு 5 காசுகள் கொடுத்தாராம், வெள்ளிக்காசு. கொடுத்து விட்டு தன்னுடைய ஆசையை வழங்கி சந்தோஷம் தானே, இங்கே தான் இருப்பேன், போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி நல்ல இன்முகத்தோடு அனுப்பி வைத்தார். போகும் அப்படியே அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, பெரியவா கொடுத்தாங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? போயின்னு இருக்கச்சா சின்ன பையன் சொல்லின்னு இருக்கானா, குழந்தைகள் தானே, பத்தியா மகாபரிவா நான் நன்னா சொன்னேன், ஒரு மிஸ்டேக் கூட இல்லை, ஆனால் எனக்கு 3 காசு கொடுத்தாரு, உனக்கு மட்டும் நீ தப்பு தவறுமாக சொல்லிட்டு இருந்தா திக்கி திக்கி, உனக்கு பத்தியா 5 காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இதே இந்த குழந்தை புலம்பின்னு இருந்ததான். அப்போ அவள் அப்பா அம்மாவும் சமாதானம் பண்ணாலாம், சமாதானம் பண்ண முடியலையா. உடனே அவள் வீட்டுக்கு ஆற்றுக்கு போனோடனே அந்த பெரிய பையன் என்ன பண்ணானா, அந்த தப்பான ஸ்லோகத்தை மீண்டும் 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 கரெக்டாக சரியான இதில் சொல்லி சொல்லி பார்த்து அதை தெளிவாக சொல்ல கற்றுட்டானா. மறுநாள் திருப்பி என்ன பண்ணாலாம், மடத்தை நோக்கி அங்கே அவர் எங்கே தங்கியிருக்காரோ, மடம் இல்லை, அங்கே எங்கே தங்கியிருந்தாரோ அந்த இடத்துக்கு போகிறேன். போயிட்டு மகாபிரிவா பார்க்க வந்தோம். மகாபிரிவா பக்கத்தில் இந்த 2 குழந்தைகளோட போனோன்னே அந்த பையன், மகாபிரிவா நேற்று நான் தப்பும் தவறுமாக சொன்னேன், நின்று பாருங்கள் நான் சரியாக சொல்கிறேன் என்று அந்த மூத்த பையன் ஸ்லோகத்தை மிகவும் சொஷ்டமாக தெளிவாக மகாபிரிவாட்ட உரைக்கிறது கேட்டவுடனே மிக மகிழ்ந்தார். அப்பொழுது சின்னவனை அழைத்து, இப்பொழுது தெரிகிறதா அவனுக்கு ஏன் நான் 5 காசுகள் கொடுத்தேன் என்று? அவன் குறைவாக பேசினாலும் அவனை அந்த குறையை சொல்லாத பொழுது அவன் மனம் இந்த இன்பத்தில் சரியாக நாம் சொல்ல வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அவன் நல்லா சொல்லி இன்றைக்கி அந்த பாக்கியத்தை பெற்று விட்டான். நேற்று கொடுத்தது குறை இல்லைங்கிறத நீ உணரணுங்கிறதுக்கு தான் இந்தா உன்னுடைய மீதியாக 2 காசுகள், 5 காசுக்கு 3 தான் கொடுத்துருக்கார், மிச்சம் கொடுத்தோன்னே இதற்கு தான் செய்தேனே தவிர நீ சொல்வது தான் உண்மையை நன்னா சொன்ன, உன்னை குறைவாக நான் ஒருபோதும் மதிப்பிடவில்லை குழந்தாய், நீ ஏற்கனவே நன்னா இருக்க, நன்னா சொல்கிற சொஷ்டமாக. அவனுக்கு அந்த திக்கி சொல்கிறதே அதுவும் மறக்காமல் இந்த 5 காசு கொடுக்கும்போது அவன் அதை உணர்ந்தான் என்று அவரை நாம் பார்த்தோம் என்பதாலே அவனுக்கு நல்ல குரு அருள் இருக்கிறது என்பதை அவர் அனைத்தும் அறிந்தவர் இல்லையா, உணர்ந்து விட்டார். அதனால் அந்த பையனுக்கு 5 காசுகள் வெள்ளிக்காசு கொடுத்து இவனை 3 கொடுத்ததால் இவன் குறைவாக இல்லை, இவனும் வள்ளல், அவனுக்கும் நல்ல தெளிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக குரு செய்த ஒரு தெளிவு நிகழ்ச்சி என்பதை அந்த சிறுவனும் உணர்ந்து கொண்டு மிகவும் சந்தோஷத்துடன் இருவரும் ஒற்றுமையாக சென்றார்கள். இதில் என்ன புரிகிறது என்றால், குரு ஒன்று செய்கிறார் என்றால் அதை நாம் வாதிடவோ விவாதம் செய்யவோ கூடாது. சரணாகதி ஒன்றே குருவிடம் நாம் இருப்பதற்கான முதல் காரணம். வேறு ஒன்றும் கேட்க வேண்டாம். குருவினுடைய பார்வை நம் மீது பட்டது என்றால் அனைத்தும் நிவாரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காஞ்சி மடத்தில் வந்து எப்பயுமே வந்து குருநாதருக்கு எத்தனையோ பேர் எல்லாம் கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஆனால் மகாபிரிவா வந்து அதில் வந்து வேறுபாடே பார்க்க மாட்டார். இவா எனக்கு இவா இந்த மாதிரி வா, அவா எனக்கு ரொம்ப ஞானம், அதில் கிடையாது. யார் என்ன கொண்டு வந்தாலும் அதை வாங்கிக்கக்கூடியவர் குருநாதர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ சொல்லுவாள், கேழ்வரகுல ஏதோ ஒரு பதார்த்தம் ஏதோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா அதை வந்து அந்த கிழவி அதை மட்டும் கையில் அவள் ஏதோ பிடி அவள் உள்ள கிருஷ்ணருக்கு கொடுத்த மாதிரி, குச்சேலர் கொடுத்த மாதிரி அவருக்கு ஏதோ பிடிச்ச ஒரு பதார்த்தம் எடுத்துன்னு வந்திருக்கா. ஸோ அவள் இருந்தாலும் இதை மட்டும் எப்படி அவர்கிட்ட எடுத்துன்னு போகிறதுன்னு பதுங்கி பின்னாடி நின்றுட்டு இருந்திருக்கா. ஸோ அனைத்தும் இருந்த ஞானி அல்லவா மகாபிரிவா.
எல்லாரும் கூட்டத்தில் அந்த அந்த பெண்மணியை பின்னே போ என்று தள்ளி கொண்டிருக்கையில் அவர் சீடர் ஒருவரை அழைத்து அவளை கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்கோ என்றார். அவளும் தன்னுடைய அந்த புடவையில் ஒளித்திருக்கும் அந்த சிறிய அளவு அவருக்கு பிடித்த ஒன்றை பயந்து கொண்டு இதை போய் பெரியவாடம் நீட்டுவதா என்ற அந்த ஏக்கத்தோட அன்பு அதிகம். ஆனால் அதை கொண்டு வந்த பொருள் என்னவோ அவர் ஏற்றுப்பாரோ இல்லையோங்கிற அந்த வருத்தத்தோட அப்படியே மெல்ல வந்து மகாபிரிவன் என்ன மறைக்கிறாய், எனக்கு தானே கொண்டு வந்தாய், கொடு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அந்த மகாபிரிவா அதை வாங்கி இது நைட்டுக்கு இன்று இரவு எனக்கு இதுதான் சாப்பாடு, எடுத்து வை என்று சீடனிடம் சொன்னவுடன் எங்கேயும் இல்லாத மகிழ்ச்சி அந்த பெண்மணிக்கு. ஸோ ஏழை பெண்ணின் அன்பு காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அன்பு தெய்வம் அப்பா. அவர் ஒருவர் தான் காஞ்சி மகானாக இருக்க முடியும், அனைவரும் மகான் ஆகிவிட முடியாது. முதலில் தாய்க்கு மகனாக இருக்க வேண்டும், கடமை செய்ய வேண்டும், மகானின் வழியில் நடக்க வேண்டும் என்றால், குருநாதருடைய நல்ல ஆசியில் நாம் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அருட்பார்வை நம் மீது பட வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பெரிய பெரிய விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். யாராவது ஒருவர் யாரை பற்றி என்ன வழி பேசினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நீ வர வேண்டும். அது குருநாதர் என்ன சொல்கிறார் என்றால், உன் கர்மா அனுபவிக்கிறாய், அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எங்கே எழுகிறது? குருநாதரின் பார்வையில் எழுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குருவிடம் சரணடைந்து நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன தண்டனையோ நல்லதென்றால் அது நல்லபடி சேரும். நாம் செய்வது பாவ கர்மா என்றால் அது பாவத்தில் இருக்கும். அது குருநாதரின் பார்வையால் அன்றே நமக்கு வழங்கப்படும். அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு நீ அந்த வழியில் நடக்க வேண்டும். அதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். அதற்கு யாரிடம் போக வேண்டும்? குருநாதரிடம் செல்ல வேண்டும். புரியுறதா? இன்னொன்று என்னன்னாக்க, குருநாதரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1000 விஷயம் பேசலாம். குரு என்ன சொல்கிறார்? பெற்ற தாய் தந்தை கூட பிறந்தவா எல்லார்கிட்டையுமே நமக்கிட்டையுமே நிறை குறை எல்லாம் இருக்கிறது. குறையொன்றும் இல்லை, நிறைவென்று எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் ஒரே சமநிலையில் எடுத்துக்கொண்டு வாழ்பவனே உயர்ந்த மனிதன் என்கிறார். அப்படி எல்லாராலும் வாழ்ந்துவிட முடியுமா? முடியாது. நாம் ஒன்று மகான் அல்ல எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கிறதுக்கு. அவர் மாதிரி நம்மால் உப்பு புளிப்பு உரப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? நாம் வேலைக்கு ஒன்று சாப்பிடுகிறோம், நாம் அது மாதிரி இருக்க முடியாது. ஆனால் குருவிடம் சரணடைந்தால் நம்முடைய கர்மாவின் வினையை குறைத்து கொள்ள முடியும். இன்னொன்று சொல்கிறார் தெரியுமா மகாபரிவா? எதை கடவுளால் கூட இல்லை என்று சொல்ல முடியாது என்று ஒன்று சொல்கிறார். அது என்னவென்று தெரியுமா? நாம் செய்த புண்ணிய பலனை கடவுளால் கூட இல்லை என்று சொல்ல முடியாதான். பாவத்தை அனுபவிக்கிறது எல்லாராலும் முடியும், ஆனால் புண்ணியத்தை நீ சேர்த்துக்கிட்டே வந்தேன்னா அந்த ஒரு விஷயத்தை கடவுளால் கூட இல்லைப்பா அப்படி சொல்ல முடியாதான். அந்த அளவுக்கு நமக்கு அருளை வழங்கக்கூடிய ஞானத்தை வழங்கக்கூடிய தெய்வம் என்று ஒன்று உண்டெனில் அது காஞ்சி மகா பெரியவாதான். அதை நாம் அதனால தான் என்ன பண்ணோம்? காஞ்சி பெரியவாளை ஒவ்வொரு அனுஷ தினத்தன்றும் வழிபட வேண்டும். போகும்போதும் வரும்போதும் நம்மால் முடிந்தவரை ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் அப்படி சொல்லணும். நம்ம சுவாமி கிட்ட போய் நின்றுட்டு எனக்கு குரு என்ன செஞ்சார், அவர் எனக்கு இது பண்ணார், அப்புறம் அவர் என்ன மகானா அப்படின்னு கேட்குறத விட, அவர் காஞ்சி மகா பெரியவா, உங்கள் கடைக்கண் பார்வை என் மீது விழ வேண்டும், நீங்கள் என்னை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் இதுவரை பண்ணிய பாவங்கள் இருந்து எனக்கு விலக்கு அளிக்க உங்களிடம் இருக்கும் அந்த கைத்தடி என்ற ஒன்று வைத்து கொண்டிருப்பார்கள் அனைத்து சன்னியாசிகளும். மகாபெரியவாடி இருக்கும். அது என்ன இருக்கிறது? அவர் அங்கே எங்கு சென்னாலும் அதில் ஒரு சின்ன அந்த விபூதி மூட்டு தான் இருக்கும். முக்கியமானவாக அது அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. மித்தபடி அவெல்லாம் பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி. நம்ம கோவிலுக்கு போய்ட்டு தான் அறை கிடச்சிருச்சோம். அவர் சதா சர்வகாலமும் அந்த காஞ்சி காமாட்சியை மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிறவரியா அவர். அம்பாள் மடியில் உட்காந்து பேசுவாளாம். ராகா சந்திரசமான காந்திவதான் நாகாதி ராஜஸ்டுதா மூகாடாபை குருதீஸ்வரத்தினை நிகாச வைபவம் காஞ்சி நகரி விகாரசிகா சோகா பகந்தரீஷதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ராகாரி ராஜதே சந்திராபீடா சதனவதனா சஞ்சலாபாங்கலீலாம் குந்தஸ்மேரா குஜபிரதா குந்தலோ துதுபிரிங்கா மாரா ராதே மதலசலம் மாம்சலம் தீபேந்திம் காமாட்சிதான் கபிராங்கல்பவல்லி உபாஷே. என்ன சொல்றார்? சகல சௌபாகியங்களும் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி மந்திரங்களை காஞ்சி நம்ம 4 வரி அவர் எவ்வளோ படித்தாரோ, நாமெல்லாம் அறியாத அறிவடிகள்
நாம் இருப்பது எல்லாம் சுவையையும் இன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்காக இந்த மானிட ஜென்மம் எடுத்து என்ன பாவம் செய்தோமோ அதை கழிக்க அடுத்து பிறக்கிறோம், திருப்பி இறப்போம். பக்குவம் அடைய வேண்டும். அந்த பக்குவ நிலை என்பது எந்த ஏஜ்லேயும் வரலாம். ஆனால் எந்த அளவுக்கு குருநாதர்கிட்ட போகிறோமோ அது சீக்கிரமே கிடச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு 45 வயசில் வருது அப்படின்னா நாம் வர்ற குழந்தைகளுக்கு குருவே என் குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு கேட்டோன்னா அதுகளுக்கு 20 வயசுலேயே வந்துடலாம். ஞானத்தின் மார்க்கத்தில் நாம் செல்ல வேண்டும். ஒரு முறை காஞ்சி பெரியவா எப்பொழுதும் பூஜை செய்து விட்டு என்ன பண்ணுவார், திரையை விளக்குவர். அப்பொழுது அந்த காஞ்சி காமாட்சிக்கு பூஜை பண்ணுறச்ச எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு குழந்தை பட்டுப்பாவாடை கேட்டுன்னு இருக்கு அவள் அம்மா கிட்ட. அப்போ அந்த குழந்தை காஞ்சி மகாபரிவாட்ட போனால் எல்லாம் கொடுப்பாங்கிறான்னு சொல்லி இந்த குழந்தைய தூக்கணும், அதுவும் தாத்தா நமக்கு பட்டுப்பாவாடை கொடுப்பார் அப்படின்னு நின்றுட்டு இருக்கு. இவர் பூஜை முடித்த உடனே அந்த குழந்தைய கூப்பிடுறச்ச இது இன்னும் தெளிவாக எத்தனையோ பேர் நிறையா பேர் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிந்த அறிவுக்கு எட்டிய விஷயங்களை இங்கு நான் சொல்ல அவர் எனக்கு அனுமதி அளித்திருக்கிறார். அப்பொழுது திரையை விளக்கிய பின் குழந்தையிடம் பட்டுப்பாவாடையை கொடுத்தவுடன் அந்த குழந்தை மிகவும் சந்தோஷமாக ஓடிவிட்டது. ஆனால் திருப்பி திரையை விளக்கிய போது அங்கே இருக்கும் சீடனுக்கோ மட்டும் தெரியும், அவர் மடியில் அமர்ந்து விட்டு செல்வது அந்த காஞ்சி காமாட்சி என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ மகாபரிவாளினுடைய மடியில் தவழ்வது காஞ்சி காமாட்சி. 7 வயசு குழந்தையாக அவள் அமர்ந்து கொண்டு இருக்கிறாள். மகாபரிவாடன் செல்லும் பொழுது நாம் மகாபரிவா நீங்கள் அற்புதமான தெய்வம், பேசும் தெய்வம். அவர் எந்த தெய்வம் இல்லையா, காஞ்சி மகான் பேசும் தெய்வம். அங்கே வருவதை இங்கே அறிந்து சொல்பவர். கண்ணை மூடிக்கொண்டு நாம் வெறுன காஞ்சி மகாபரிவா நல்ல வழி காட்டுங்கன்றதோடு விட்டுறணும். நாம் எந்த முடிவும் எடுக்கப்படாது. அப்போ அவர் எடுப்பார் முடிவுகளை. நீ எந்த கர்மா பண்ணுறியோ, எந்தெந்த கர்மா நமக்கு இருக்கோ கெட்ட கர்மா, அதை அனைத்தையும் அவர் பார்வையில் நல்ல கர்மா ஆக்க வேண்டுமென நமக்கு நிறைய சோதனை 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 வரும். ஆனால் அதையெல்லாம் கடப்பவர் யார்? மகாபரிவா ஒருவரே. அதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து அவர் என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடித்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா திருவெற்றியூரில் இருக்கட்டும், இப்போ எந்தெந்த கோவில் காஞ்சிபுரத்தில் அவர் மெயினாக இருக்கார், எந்தெந்த ஊரில் போகிறாரோ அங்கே ஒரு காஞ்சி மடத்தில் அனுஷ்டானம்னு சொல்லிட்டு இப்போ நாலாமே அந்த திருவெற்றியூர் வடிவுடை பக்கத்தில் நீங்கள் சந்தில் போனீங்கன்னா கோவில்கிட்ட அந்த மகாபரிவா மடம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் மடம் இருக்குது. அந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள அனுஷ்டானம் சொல்லிட்டு ஒரு பள்ளம் போகிறது. அந்த பள்ளத்தில் உட்காந்து அனுஷ்டானம் பண்ணியிருக்கார் மகாபரிவா. அங்கே நம்ம போய் 5 நிமிஷம் நம்ம அவரை நினச்சி தியானம் பண்ணுற பாக்கியம் நமக்கு எத்தனை பேர் கிடச்சிருக்கோம்? அந்த மாதிரி கிடைக்கப்பெற்றவாலாம் என்னது, அவருடைய பாதத்தை சரணாகதி அடைந்ததின் உணர்வு. அந்த உணர்வை சொல்லதான் முடியும், அதை போய் காட்ட முடியாது. அதை அவர் நினைக்கணும், இவ வரணும் இவ செய்யணும் சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், அந்த மகாபரிவாளுடைய அந்த மடம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இன்னொரு இடத்துல சங்கர மட காலனிலே இருக்காங்க. ராமர் விநாயகர் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க அங்கேயே வீடு இருந்துட்டு மகாபரிவாளுக்கே வழிபாடு பண்ணிட்டு இருக்கா. நித்தமும் பூஜை, நித்திய பிரசாதம் வழங்கப்படுகிறது. காஞ்சி மகாபரிவாளுடைய அற்புதங்களின் வழியில் ஏராளமாக சொல்லலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு விஷயம் சொல்லும்போதே இப்போ சொல்லணும்னு என்ன என்ன வேண்டி கேட்கணும் தெரியுமா? விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதன் கமலத்து சரண் கிடைக்குமா, எனக்கு சரண் கிடைக்குமா. என்ன கேட்கணும்? விழி கிடைக்குமா, உன்னை பார்க்க வரேன், உன் பார்வை கிடைக்குமா, விழி கிடைக்குமா, இல்லை அருள் கிடைக்குமா. இந்த அருள்ங்கிறது என்ன? விழிங்கிறது இப்போ போன தூரத்துலேருந்து இப்படி பார்ப்பார், அது விழி கிடைக்கும். அருள் கிடைக்குமாண்ணா, இரு வரேன், இப்படி பார்ப்பார், இந்தா புஷ்பம், இந்தா என்ன இருக்கோ பழம், அதுதான் அருள் கிடைக்குமா. விழி கிடைக்குமா, அருள் கிடைக்குமா. அது மாதிரி அடுத்து என்னது, விழி கிடைக்குமா, அருள் கிடைக்குமா. அப்புறம் என்னது, கோடி ஜென்மம் நான் எடுத்து குரு உந்தன் அருள் இருந்தார். எத்தனை ஜென்மம்? கோடி. நாம் 7 ஜென்மம் தான் எல்லாருக்கும். கோடி கூட எடுக்கணுமா, எடுப்போம். எப்படி இருந்தா, குருநாதருடைய வழிபட்டு கர்மா தீர்ந்து சுத்தமானவாளாக இருந்தா, நாமளை குருநாதர் நினைச்சா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்த உனக்கான உனக்கொன்றை உருவாக்குவேன். உனக்கொன்று என்னது? ஞான மார்க்கம், தீவினை இல்லாத நல்ல அறம் செய்யக்கூடிய நல்ல மனது, அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவர் வழியில் செல்லும் நல்ல ஒரு பாதை, இவற்றை பின்தொடர்றது.
நங்கூரம் போல குரு உந்தன் விழி இருக்க. நங்கூரம் என்னது? மூடி அப்படியே கெவியாக இருக்கும், அதை உடைக்க முடியாது, அது ரொம்ப ஹார்டு. இப்போ சஷ்டி முருகருக்கு எப்படி நம்ம சொல்லி நம்ம பாதுகாப்பு கொடுத்துக்கிறோமோ அது மாதிரி குருவுக்கு வந்து நங்கூரம். நங்கூரம் போல குரு உந்தன் விழி இருக்கான். நம்மளை அவர் பார்வையிலே வச்சிருக்கும் போது நம்மளாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அது நம்மளுக்கு எந்த தாக்குதலும் வராது. சம்சார புயல் கண்டு மனம் மயங்குமா. சம்சார புயல்ங்கிறது என்னது? நம்ம பிறக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தைங்க பிறகுனா நம்மளுக்கு 1008 பிரச்சனைகள். இதையெல்லாம் சம்சார புயலை வந்து நம்ம ஜெயிக்கணும். அந்த காத்தடிக்குது, சூறாவளி அடிக்குது, பயம் இல்லாமல் இருக்கணும்னா அவருடைய அந்த நங்கூரம் போன்ற அந்த பார்வையில் நாம் இருக்க வேண்டும். அதற்கு குருவை சரணாகதி அடைய வேண்டும். நிலையாத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா. எப்படி நம்ம நினச்சிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கோம், நம்ம இப்படியே போவோம், டப்புன்னு விழுவோம். பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் குரு பார்த்தாருன்னா சின்ன கழுத்து எடுக்கும். அவர் பார்வையில் இல்லாமல் நம்ம மூடர்களா எப்படின்னு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மாயை வெளியில் தமால் விழுந்து எல்லாம் பேர்த்து போகும். அதை தான் என்ன சொல்கிறோம்? நிலையான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அருகில் வைத்து. அந்த நேரத்தில் நாம் வந்து அவருடைய அனுக்கிரகத்தில் இருந்தோன்னா நமக்கு எந்தவித சோதனை வந்தாலும் அவர் பார்த்துப்பார். அலை மீது அலையாக துயர் வந்து மோதும் போது எவ்வளோ வருது துயர்? நமக்கு கம்மியாக வருது. மானிடர் ஜென்மம் நம்ம எவ்வளோ வருது? நம்ம மகானா எல்லாத்தையும் வேண்டாம், பற்றுதலே இல்லாத பிறவியை நம்ம சொல்லிக்கலாம். எனக்கு இது வேணாம் அது வேணும், கொஞ்ச நேரம் ஆனால் பச்சிக்குது, கொஞ்ச நேரம் வெளில சுத்த போயிடுறோம். நம்ம இந்த பெரிய மகானை. அப்போ அந்த மகானை பிடிக்கும்போது அலை மீது அலையாக துயர் வந்து மோதும் போது அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமா. யார் சொல்லுவா அஞ்சாதே? என்ன பக்கத்தில் இருக்கவன? இல்லை பிள்ளையா? இல்லை வீட்டுக்காரா? இல்லை அப்பா அம்மாவா? இல்லை, ஞானத்தின் தெய்வ குரலில் ஒலிக்கும் அந்த பேசும் தெய்வமான காஞ்சி மகானையா. அவரை நீ பிடித்து கொண்டு விட்டாய் என்றால், சரணாகதி அடைந்து விட்டாள் என்றால் அவர் சொல்லுவாராம், ஏ கலங்காத, என்ன ஆயிடுச்சு, உட்கார், நான் இருக்கேன், காக்கும் கரங்கள் இப்படி காட்டுவார் நம்மளுக்கு. அப்போ நம்ம அந்த அருட்பார்வையில் தைரியம் எங்கேருந்தோ வந்துடும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, நிலையான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா. என்ன செய்யணுமா? நம்மகிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லணும்? எல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு, குருநாதர் பார்வையில் வச்சுருக்கேன்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டேன்னா உனக்கு எந்த இடருமே வராது. அப்படி அந்த அளவுக்கு எப்படி வச்சுப்பாரா? விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமான்னு கேட்கணும். அவருடைய அருட்கடாட்சம் உலகத்துக்கே வேணும். நீ எங்கே கேட்கணும்? அந்த வெளியோரத்தில் இருக்க அந்த படகுலையே ஏற்றிப்பியா, நான் அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு குருநாதரை பிடிச்சிட்டு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு பண்ணப்படாது. அப்படி பவ்யமாக கேட்கணும். குருநாதன் கிட்ட போய் ஒரு சீடன் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு சரணாகதி அடைய வேண்டும். அவரிடம் அதே கூட இதே கூடன்னு, அப்பா நீ என்னை பார்ப்பியா இல்லை நீ என்னை கூட்டு போவியா அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? என்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்க, இதெல்லாம் உன்னோடது, நீ பார்த்து சொல்கிற, நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா? வாழ்க்கைங்கிற சம்சார பந்தத்தில் மாட்டின்னு இருக்கேன்ப்பா, எனக்கு எப்படி நான் வெளியில் வரணும் தெரியாதுப்பா. அறிவிழி, அறிவற்ற மானிடன். குருநாதருடைய கடாட்சத்தில் நான் செய்யும் பாவங்களிலிருந்து என்ன பண்ணணும்? விடுபட்டு கர்மாக்களிலிருந்து நான் அதை கழித்து புண்ணியம் என்ற கடலை சேர வேண்டும். நீ போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறா தெரியுமா மகாபரிவா? சுத்தமான புண்ணியத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது மனிதன் அனைவரும் என்ன நினைக்கிறார் என்றால், என்னது என்னது இது என்னோடது என்னோடதுங்கிற. ரைட்டு, எல்லாமே உன்னோடது தான். யார் கொடுத்தா? நீ உழைச்ச கொடுத்தா. அதை யார் கொடுத்தா? கடவுள். அந்த கடவுளுடைய மார்க்கத்தில் அவர்களையே நினைத்துக்கொண்டு நித்திய பூஜைகளை கடைப்பிடித்துக் கொண்டு மகா பெரியவாவினுடைய பாதத்தை அடைந்தா என்றால் இவ்வுலகில் நீ வாழும் வரை இந்த பொருட்கள் அனைத்தும் உனக்கு கடனாக கொடுக்கப்பட்டதையா. நீ போகும்போது அதையும் நீ சொல்லிவிட்டு போக வேண்டாம். இதை அவனுக்கு கொடு இவனுக்கு கொடுண்டு. யாருக்கு சேர வேண்டும் என்பதை குருநாதனை விட்டுவிடு. அவர் பார்த்து உன் கர்மாவை கழிக்க வேண்டும் என்பதற்காக அதை யாருக்கு சேர வேண்டுமோ அவரிடம் சேர்த்து விடுவார். கர்மா என்ற கடலில் விழுந்து மூழ்கி இன்று இருக்கும் உலகில் நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு யாரை தொடர வேண்டும்? குருநாதனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு சரணாகதி என்ற தத்துவத்தில் உன்னை விட்டால் யார் இல்லையாப்பா எனக்கு, நீதான்ப்பா எனக்கு. அப்போ என்ன சொல்லும்? வேண்டாமலே வரம் தரும்
வேதமூர்த்தியே இப்போது வேண்டுவது ஒன்றே ஒன்று, நீ என்றும் துணை வர வேண்டும் அப்படி சொல்லணும். வேண்டாமலே வருவாராம். யாரு? வேதமூர்த்தி. வேதங்களுக்கெல்லாம் மூர்த்தியாக விளங்கக்கூடிய மகாபரிவா. அவர் எதை இன்னொரு தெரியுமா, அவர் நினைத்திருந்தால் எத்தனை மாயங்களை செய்துவிட வேண்டாம் பண்ணிக்கலாம். அவர் எதை விரும்பவில்லை, நித்திய கர்மாக்களை மட்டுமே செய்து கொண்டு அவருக்கும் ஒரு முறை 103 104 ஜுரத்தில் துடிக்கிறார். ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் காலையில் அவருக்கு அந்த உபவாசம் முடிச்சு மறுநாள் அவர் சாப்பிடணும். ஜுரம் அடிக்கிறது, பேதி போயின்னு இருக்கவருக்கு மகாபரிவா டாக்டரை கூப்பிடலாம், என்ன நீங்கள் எப்படி இருக்கேன்னா அவர் அதை ஒத்துக்கவில்லை. அவர் என்ன சொன்னார், எனக்கு மாத்திரை ஏற்கனவே போட்டாகி விட்டது, நான் 1000 மாத்திரை 1000 mg சொல்லலை 1000 மாத்திரை போட்டாராம். என்ன 1000 மாத்திரை தெரியுமா நமக்கு? 1000 மாத்திரை என்ன, அவர் மட்டும் என்ன புதுசாக 1000 மாத்திரை போட்டார். அதை அறிவிலிகளாக நாம் 1000 என்பதை 1000 மாத்திரை போட்டாரா. மகாபரிவாளுக்கு 1000 மாத்திரை நினைக்கூடாது. எல்லாம் வல்ல அந்த பரமாத்மா இருக்கார ஏழுமலையா, அவருடைய சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற 1000 மந்திரங்களை மாத்திரை என்று அழகாக உன்னிப்பாக கோர்வையை சொன்னாரையா அந்த தெய்வம். அதை நாமும் உணர வேண்டும். உணர்ந்து நமக்கு ரொம்ப, அதாவது இப்போ நம்ம கம்பல்சரி எத்தனை வருஷம் வாழணும்னு நினைக்கிறோம்? மிஞ்சி போனால் 65. அதுக்கப்புறம் கடவுளாக பார்த்து வைக்கிறது எப்படா வச்சுட்டு போகணும். ஆனால் அதுவரை என்ன பண்ணணும், நாமங்களை உச்சரித்து கொண்டு வியாதிக்கு தேவையானதை மட்டும்தான் போட்டுக்கொள்ள வேண்டும். சதா சர்வகாலமும் குருவினுடைய நாமத்தை நம் நாம ஸ்மரணை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்றோம்? மெல்ட் பண்ணி நல்லா இருக்கு பிஃபோர் இட்ஸ் மெல்ட், அதை உருவருக்கு முன்னாடி சாப்பிட்றோம் இல்லையா? அது மாதிரி குருநாதனை பற்றி பேசும்போது அப்படியே நல்லா இருக்கே, மகாபரிவா இப்படி பண்ணியிருக்காளே அப்படி பண்ணியிருக்காளேன்னு அதுக்குள்ளே நீங்கள் போய் அந்த இன்பத்தை பருக 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 நீங்கள் அவரிடம் சரணாகதி அடைந்து விடுவீர்கள். நீங்களும் என்ன ஆகணும், மகாபரிவா நாங்கள் உங்கள் மாதிரி கிடையாது, இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாத்திரை டாக்டர் இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, அந்த அச்சத்தை தவிர்த்து நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், அதுக்குரிய மந்திரங்களை சொல்லுவார். இந்த கொரோனா வந்தது, கொரோனா பீரியடில் எல்லாருக்குமே என்ன ஆச்சு, நமக்கெல்லாம் உயிர் பயம். ஏன், நம்மளுக்கு இருக்க கடமைகள் அதை விட்டுட்டு யாருக்குமே போக மனசு வராது இல்லையா? ஆனால் அந்த சூழ்நிலையும் ஒரு மந்திரம் கொடுக்கப்பட்டது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருந்து, நாராயணியம்ல இருந்து. அச்சுதானந்த கோவிந்த சாயேஷ நாம பேஷாத் நச்சந்தி சகலரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம். இந்த மந்திரத்தை கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட சொல்லலாம். ஆனால் என்ன, சொல்ல வைக்க வேண்டியது குருநாதரின் அனுகிரகம். எல்லா மந்திரமும் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அறியாதவா கிடையாது. எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக உலகில் எல்லாரும் நித்தியமாக சாமி கும்பிடுறாங்க, எல்லாம் தர்மம் பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனால் குருநாதனுடைய அனுகிரகத்தோடு எத்தனை பேரால் மந்திரங்களை உச்சரிக்க முடிகிறது என்பது தான் இங்கு முக்கியம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் டெய்லி படினா படிச்சுக்க முடியுமா? அதற்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண வேண்டும், குருவினுடைய கடாட்சம் இருக்க வேண்டும். இந்த மந்திரம் சொல்கிறோம், அச்சுதானந்த ஓம் நமோ பகவதே மகாசோச்சமாதேவ, அது வியாதிக்கு தான் சொல்கிறாங்க. தன்வந்திரி ஸ்லோகம், இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார், லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் சொல்லுங்க, வீட்டில் சாப்பாடு கிடச்சிரும், எல்லா ஐஸ்வர்யமும் வந்துருங்கிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? மகாபிரியர் ஒருத்தர் நினச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த மந்திரங்களை நாம் சொல்ல முடியும். சொல்கிற பாக்கியத்தை அவர் கொடுப்பார். அனிஷத்து பெரியவா அனுதினம் வாழியவே, காந்தி மகானை பாட காஞ்சி மகானை பாட காத்திருந்தேன் நான் பார்த்திருந்தேன், காந்தி மகானை பாட காத்திருந்தேன் நானோ பார்த்திருந்தேன் நானோ, வந்தாரையா என் வீட்டிலே என் தெய்வம் அனுஷத்தில் இருந்தாரையா, என் தெய்வம் அனுஷத்தில் உதித்தாரையா. அவரை பற்றி பேசும்போதும் பாடும்போதும் நம்ம உடம்பு புல்லரிக்கிறது. ஏன்னா அவர் நம்முள் இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். நாம் ஒருவரிடம் பேசுவதை விட அவர் பேசுவார் என்று சொல்வதில் தான் அர்த்தம் இருக்கிறது. யார் ஒருவராலும் அவரை பற்றி அறியாத மூடனாக இருந்து கொண்டு பேச முடியாது. அவர் விளைந்தால் ஒளியே இந்த நாவில் சரஸ்வதி வருவாள். என்ன சொல்கிறோம் சரஸ்வதி ஸ்லோகத்தில், சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரேஷ்யாமி சித்தி தோதுமேஷதா புதிர்பலம் யசோதரிய நிர்மலமரோகதா அஜத்ய ஆத்மரூம்ஷ அனுமஸ்மரணாப்பத்தே அப்படிங்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், வாக்கில் சரஸ்வதி வரணும் அப்படின்னாக்க குருநாதருடைய அனுகிரகமோ இருந்து நாளெல்லாம் குரு வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு பண்ணுறோம். அதை தவிர என்ன பண்ணணும்,
அனுஷ மகாபெரியவாளுக்கு அனுஷ தினத்தன்று அவளை பற்றி ஒரு 100 நாமஸ்மரண. ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காந்தி சங்கர காமகோடி சங்கர, ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர, காந்தி சங்கர காமகோடி சங்கர. இப்படி நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம்னாக்க நம்முடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. ஆனால் அந்த மகாபெரிவாலே என்னை பற்றி சொல்வதை விட நீ ராமநாமத்தை ஜபம் செய் அப்படிங்கிறார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், எழுந்துட்டியா சுவாமியை பார்த்துட்டு ராம் 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 சொல்லு. ஏன் அந்த ராம் இருக்கிற இடத்துல என்னது, ராமர் வந்துடுறார், அப்புறம் என்ன பண்ணுறார், ஆஞ்சநேயர் வந்துடுறார், சீதாதேவி வந்துடுறார், பரமேஸ்வரன் வந்துடுறார், அப்புறம் பிரம்மன் முதலாய தேவர்களும் வந்துடுறா. ஸோ அந்த ராம்ங்கிறதுல அத்தனை இருக்கனால ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்கிறச்ச நம்மளுக்கு அனைத்து பலனும் கிட்டுறதுன்னு அவளே சொல்கிறா மகாபெரிவா. இப்போ மகாபெரிவா சொல்கிறடைய வழியில் நாம் எத்தனை பேர் நடந்துன்னு இருக்கோம், அவர் சொன்னால் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்பினா போதும். அவரை வந்து ஆராய்ச்சியோ இதோ பண்ண வேண்டாம். அவர் பேசும் தெய்வம், அவர் வந்து எந்த மாயங்களும் செய்ய மாட்டார். மகாபெரிவாடு என்னென்னா அவர் பார்த்த மாத்திரத்தில் உன்னை கேட்பார், அதில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா போயிருப்பா, மகாபெரிவா மடத்துக்கு போயிருப்பா, அங்கே இருக்கிறவா ஏயா இந்த இடத்துல நீ என்னை தேடிட்டு இருந்தியா, நான் உள்ளே தானே இருக்கேன், எங்கே தேடுறீங்க, இங்கே இருக்கீங்களே அப்படிங்கிறச்ச பாரு அவர் எப்படி பேசுகிறார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மகாபெரியோடைய பேச்சை அப்படியே தொனி அப்படியே இதாக பேசுவார், நேச்சுரலாக பேசுவார். அதில் உள்ளிருக்கும் அர்த்தத்தை மட்டும் நாம் உணர்வதற்கு அவருடைய அனுமதியும் கடாட்சமும் தேவை. அவர் ஒன்றை வலியுறுத்த வேண்டுமென்றாலும், அவர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வேண்டுமென்றாலும் அதை நமக்கு அந்த வழியில் சொல்லி தருவார். அது வந்து ஊடகம் மாதிரி. அதை வந்து என்ன பண்ணணும், ஊடகத்தின் வழியில் என்றால் அவருடைய பார்வையினுடைய பலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கடவுளையே நேசித்தார், கடவுளையே வழிபாடு பண்ணார், எல்லா இடத்துக்கும் வந்து பாதங்களில் தான் நடந்து போனார். எல்லாம் இருக்கும்போது அவருக்கும் கண் தெரியாமல் போன போது அவர் தன் கண்ணை எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை இது பண்ணார், மருத்துவமனைக்கு தன் கண்ணை ரெடி பண்ணிக்கன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார், என்னுடைய கர்மாவை நான் அனுபவிக்க ரெடியாக இருக்கிறேன் என்றால் எவ்வளவு வலிமை மிக்கவர் அந்த தெய்வம். ஈஸ்வரனையும் மகாபெரிவாளையும் ஒன்றாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு என்னது ஆத்ம பலத்தை அவர் ஈஸ்வரன் மீது வைத்திருந்தார். இன்னொரு விஷயம் என்னவென்றால் குஞ்சித பாதம் என்பது இப்பொழுது சிவன் தலங்களில் நடராஜருக்கு சூடி அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துன்னு வந்து மகாபெரிவா ஒத்திப்பா. அதை நம்ம வந்து எத்தனையோ இடங்களில் மகாபெரிவா படம் தான் இருக்கும், ஆனால் மகாபெரிவா தலையில் குஞ்சிதபாதங்கிற ஒன்று இப்படி தலைமையில தரித்திருப்பார். அது எல்லா இடத்துலையும் அந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு சில இடங்களில் தான் கிடைக்கும். அதுக்கு என்னென்னா எந்த வியாதியும் வராது, சர்வ ரோக நிவாரணம் மாதிரி அந்த படத்தை நம்ம பார்த்தோன்னாக்க அவர் எப்பயுமே அந்த சிதம்பரத்தில் அந்த யானை சுற்றி வருந்தவுடனே அந்த குஞ்சிதபாதத்தை போய் வழிபடுறது வந்து இது. அந்த அன்னைக்கு என்னென்னா கடும் குளிர், என்ன ஆச்சுன்னா அவர் போக டைம் ஆகிடுது. இப்போ எல்லா சீடர்களாக ரெடியாகி போகிறதுக்கு கொஞ்சம் மணி ஆகிடுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, மணி ஆகிடுதே அப்படின்னு கொஞ்சம் கூட நம்மளாம் டென்ஷன் ஆகும், சாமியை பார்க்கணுங்க தர போட்டுருவா பூஜை என்ன. அவர் பொறுமையாக பொறுத்து கொண்டு இருந்தார். அப்பொழுது பெரியவா இந்நேரம் குஞ்சிதபாதம் தரித்திருப்பார்களே, நாம் போக டைம். அவர் அதற்கும் மௌனமாகவே நாமஸ்மரணையில் போய் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே நெருங்கியவுடன் தான் தெரிகிறது விஷயம் என்னவென்றால் அங்கு கோவில் யானை கொஞ்சம் முரண்டு பண்ணியிருக்கிறது. அன்று கிட்டே அந்த குஞ்சிதபாதம் தரித்து கொண்டு நடராஜர் வர வேண்டுமானால் யானை முதலில் ஆசி வழங்க வேண்டும். அந்த யானை ஆசி வழங்கிடுதுன்னா அந்த குஞ்சிதபாதம் தரிச்சு விடுவா. அப்போ வந்து இவர் போகிறதுக்குள்ளே குஞ்சிதபாதம் தரித்துன்னு இவர் ஒத்திக்க முடியாது. ஸோ அந்த யானை என்ன பண்ணியிருக்கு, ஏதோ அன்றைக்கி லேட்டாக ஒரு மாதிரி பாகனைக்கே முரண்டு பண்ணி லேட்டானதுனால என்ன ஆகிடுச்சு, சற்று தாமதமானதால் மகாபெரிவாவை போய் அந்த யானையும் கரெக்டாக இவருடைய பார்வையில் பாருங்க அதுவும் சரியாகி அவர் அந்த குஞ்சிதபாதத்தை எடுத்து தரித்து கொண்டார் என்றால் அவருக்கு விநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகம் எப்படி இருந்திருக்கிறது, அந்த பாக்கியத்தை அவர் எப்படி பெற்றிருக்கிறார். அதனால்தான் அவருக்கு தலையில் தரித்த அந்த குஞ்சிதபாதத்தோடு இருக்கும் படம் உங்களுக்கு மடத்துலேயோ எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். போய் பார்த்தீங்கன்னா அதை அந்த மாதிரி ஒரு படம் நமக்கு வீட்டுக்கு வரணும்னா கூட அவர் நினச்சி வரணும். ஸோ அந்த மாதிரி உள்ள படங்களை நீங்கள் தரிசனம் பண்ணால் இன்னும் குருவினுடைய அதீத பக்தி நமக்கு. நாம் எப்படி பார்த்தாலும் மகாபெரிவா வருவா. அருள்வாக்கு ஒன்று மட்டுமல்ல, ஆசி மட்டுமல்ல, அவருடைய அருட்பார்வைக்கு தானையா பலம், காஞ்சி மகான் பார்வைக்கு தான் பலம். அவர் அப்படி பார்த்தார் என்றாலே விஷயம் 1000 இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும்.
காஞ்சி மகாபரிவா மடத்திற்கு எத்தனையோ பேர் வருவா போவா. ஆனால் இந்திரா காந்திலேருந்து எம்ஜிஆர் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருக்குமே அவர் என்னது சமமாக தான் எல்லாரையும் பார்த்தார், எல்லாருக்கும் ஆசி வழங்கினார். அவரை பார்க்க அகில கோடி மக்களும் விரும்பினார்கள். அவருடைய முக்தி அடைந்த நிலையில் அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்னன்னாக்கா எனக்கு குருநாதர்னா ராகவேந்திரன் மட்டும்தான் தெரியும். அப்போ எங்களுடைய விடுதியில் பக்கத்து அறையில் இருக்கும் பெண் மிகவும் காஞ்சி மகாபரிவாளின் மீது அதீத பக்தி, வெறி, அன்பு, அந்த மாதிரி ஒரு பெண். காலேஜ் படிக்கிற பொண்ணு தான். நான் பிஜி, நான் யூஜி. அவள் பக்கத்து ரூமில் 4 மணிக்கு அலறி கொண்டு இருக்கிறாள், அழுது கொண்டு இருக்கிறாள். எல்லாரும் போய் பார்க்கிறார்கள், நானும் போய் பார்க்கிறேன். அப்படி அழுகிறாள், என்னென்று தெரியவில்லையே என்று. பெரிவா போயிட்டாலும் பாருங்க. அப்போ நான் நினச்சேன், குருநாதா, ராகவேந்தருடைய குருநாதரை நான் வழிபட்டா கூட இப்படி ஒரு மகாபக்தை இருக்கிறாளே, இது என்ன ஒரு அருமை. அப்பொழுது நான் மகாபெரிவாளை ஒரு நிமிடம் நினைத்து, இப்படி ஒரு குழந்தை இப்படி இந்த அளவுக்கு இவங்க வீட்டில் எப்படி ஊட்டியிருக்கார்கள் அந்த பக்தி ரசத்தை, குருநாதருடைய இதை அப்படியே என்ன பண்ணி ஃபீட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு நம்மளாம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அழுகிறதுலாம் அம்மா அப்பா அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் தான். அந்த குருநாதர் மேலே இவரு வெறியான ஓடுறா, இப்போ நான் கிளம்பணும் ஊருக்கு மாயபுரத்துக்கு, அங்கே அதுக்குள்ளே ஏதாவது பண்ணிட போறா சொல்லி வெறியுடன் ஓடிக்கொண்டு இருக்கிறாள். அன்று தான் நான் அறிந்தேன், மகாபெரியவா இந்த மாதிரி இது ஆயிருக்கார், முக்தி ஆயிருக்கார், அதை காண இவர் ஓடுகிறாள் என்று நான் அறிந்தது 1990. அப்போ எனக்கு எப்பொழுது அப்போ அறிய வச்சிருக்கார் மகாபெரிவா. சரி, சந்தோஷம், அதை நான் தெரிந்து கொண்டேன். பிறகு எனக்கு திருமணம் நிச்சயம் ஆகிறது. அந்த வீட்டில் முதலில் என் மாமியார் கேட்குறார்கள், குரு வழிபாடு எங்கள் மகாபெரிவாடு தான் மாங்கல்யம் வச்சு வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிறா. அப்போ மகாபெரிவா கிடையாது, அடுத்து உள்ளவா தான், இளைய பெரிவா தான் வச்சு கொடுத்தா. ஸோ அந்த குடும்பத்துக்கு இப்போ இளைய பெரிவா அங்கே எல்லாம் பண்ணியிருக்காங்க பூஜையெல்லாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, மகாபெரிவாவோட அனுகிரகத்தில் தான் நாங்கள் ஓடின்னு இருக்கு, ஒவ்வொரு 31 அங்கே தான் போவோம், மகாபெரிவாளுடைய ஆசையோடு தான் நாங்கள் அடுத்த ஆண்டை தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிற குடும்பத்தில் நான் நுழைஞ்ச உடனே அந்த மகாபெரிவா மேலே ஓ இந்த அளவுக்கா அப்படின்னு தோணித்து. அதுக்கப்புறமா என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ராகவேந்திர பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் மகாபெரிவாளை அனுஷத்துக்கு அத்தனை பேருக்கும் அன்னதானம் எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி ஆடுறது எல்லாம் பண்ணும்போது எனக்கு இன்னும் ஈடுபாடே அதிகரிக்க வைத்தார் அந்த மகான். இன்னும் சொல்லப்போனால் அவங்க இப்போ இல்லை 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எங்கள் மாமனார் மகாபெரிவாளுக்கு நித்திய பூஜை செய்யாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டார், அந்த அளவு ஈடுபாட்டுடன் இருக்கிறார். அந்த வழியில் நானும் அனுஷத்து தெய்வத்தை பிடித்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பதற்கு ஒரு சின்ன விஷயம்தான். ஒவ்வொரு அனுஷத்தை போய் நானும் நினைப்பேன், மகாபெரிவா உங்களை நான் பூஜை பண்ணணும், நான் வியாழக்கிழமையில் பண்ணுறேன், ஆனால் அனுஷத்தன்னைக்கு பண்ண மறந்துடுறேனே, எனக்கே இன்னும் அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவர் எனக்கு சொல்ல விளைவது, என்னுடைய சொந்தமோ பந்தமோ யாரோ ஒருத்தர் அன்று அனுஷ பஜனம் செய்கிறாங்க, செஞ்ச அந்த பஜனையோ இல்லை பிரசாதத்தையோ எனக்கு அனுப்பி இன்றைக்கி அனுஷம் பண்ணியாச்சுன்றத எனக்கு நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார் என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். மகாபெரிவா நம்மிடம் வருகிறார், இருக்கிறார் நம்முடன் பரமாச்சாரியாரின் பாதையிலே அப்படின்றது உண்மை. அதை உணர்கிறேன் என்றால் இன்று எனக்கு இன்றைக்கி சேலத்தில் ஒரு மெசேஜ் வந்தது, அவங்களுக்கு நான் மகாபெரிவாவுடைய ஆசி வழங்கும் கையை போட்டேன். சற்று நேரத்தில் இந்த மணி டாக்கீஸிலிருந்து அவர் கேட்கிறார், மேடம் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பேசி தரணும். என்ன பேசணும்? மகாபெரிவாளை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் என்ன பெரிய ஆளா? ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, வாங்கோ அவர் பேசுவார் அப்படின்னு தான் சொன்னேன். எதுக்குன்னா அங்கே அந்த ஆசி வழங்க போட்ட அந்த 10 நிமிஷத்தில் அவர் இங்கே வந்தார் என்றால் அவர் நினைக்கிறார் நான் பேச வேண்டும் என்று. எனக்குள் குருநாதர் ஆசி வழங்கிவிட்டார் என்பதை நினைக்கும் போது எனக்கு பரம சந்தோஷம், மிக 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 எனக்கு ஆனந்தம். நான் சரணாகதி தத்துவத்தை அறியவில்லை, நான் குருநாதரிடம் என்றோ சரணடைந்து விட்டேன். ஆனால் மகாபெரிவாவுடைய மகிமையில் என்னையும் ஒரு 10 நிமிடங்கள் பேச வைத்தார் என்றால் அவரால் தானே முடியும், என்னால் என்ன முடியும்? அந்த அளவிற்கு நான் ஒன்றும் அறிவு அதிகம் உள்ளவள் அல்ல. சிறு வயதில் 1000 பாடி இருக்கலாம், பேசி இருக்கலாம், ராகவேந்திரனுடைய நினைவிலேயே நான் கவசம் சொல்லி இருக்கலாம், பூஜை பண்ணி இருக்கலாம், குருநாதனுடைய வழிபாடே முதன்மையாக கொண்டவள் தான் நான்.
ஆனாலும் அந்த குருவினுடைய பக்தையாக இருந்தாலும் அந்த மகாபிரிவாவையே நாளும் பொழுதும் நேசித்து அனுஷத்தில் வழிபட்டு அவர்களுக்கே தன்னுடைய குடும்பம் ஃபுல்லாக பரமாச்சாரியன் பாதையிலே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் நான் தலையை கொடுத்து அங்கு நான் ஒரு மருமகளாக இருந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை உண்மை என்று காட்டுவதற்கும் நான் இன்றும் இங்கு இருக்கிறேன் நடமாடும் தெய்வமாக என்று தெய்வத்தின் குரலில் ஒளி எழுப்பக்கூடிய அந்த குருநாதன் இங்கு என் நாவில் அமர்ந்து கொண்டு இன்று பேசியிருக்கிறார் என்றால் இதை சொல்ல எங்கே போய் நான் சொல்கிறது இந்த வார்த்தையை? அவரை தவிர யார்கிட்ட நான் பேச முடியும்? நான் என்கிட்ட பேசிட்டாரே, மகாபெரிவா பேசுகிறாரே, இதை விட என்ன பாக்கி எனக்கு இருக்க முடியும்? கேட்குறாரே காதில், கேட்காம நான் அந்த அனுப்பினதை அவர் பேசுவாரா? அனுஷத்து மகான் நாமக்கிட்ட பேசணும்னு அவருக்கு என்ன? அவர் நினச்சிருக்கார், ஓ இன்னைக்கு இதை சொல்லியிருக்கேன்னா நான் வரேன், நீ பேசு என்னை பற்றி, சும்மா உட்காந்து கதை பேசாமல் இதை பேசுன்னு சொல்லியிருக்கார். நானும் மனிஷ் டாக்கிஸில் கேட்டதுக்கு என்னென்ன பேச முடிகிறதோ அதை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். குருவின் தெளிவு மட்டுமே வாழ்க்கையில் நிரந்தரம். குருவினிடம் சரணடைய வேண்டும் என்றால் சரணாகதி தத்துவத்தை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். குருவினிடம் இருந்து நீங்கள் எதை விளைய வேண்டும் என்றால் அவருடைய அருட்பார்வை நாளும் நம் மீது விழ வேண்டும். எனக்கு வகுத்த ஒரு பாதை என்னவென்று கேட்டால் குருநாதன் வகுத்த பாதையில் நான் செல்கிறேன். அந்த பாதை கல்லோ மண்ணோ காற்றோ எது புயலோ எதுவாயினும் இருக்கட்டும், அனைத்தையும் காக்கும் கருணைக்கடல். கருணைக்கடல் என்று சொல்வது கருணை மிகுந்த தெய்வம் பேசும் தெய்வமாகி இருக்கும் காஞ்சி மகாபெரிவா. காஞ்சி மகாபெரிவாவில் அறியாத புரியாதவா யாருமே இருக்க மாட்டான். நீங்கள் ஃபாரினர் போய் உட்காந்து பேசினா கூட அவருக்கு அந்த பாஷையும் பேச தெரியும். அனைத்தும் அறிந்தவரையா காஞ்சி மகான். தமிழை மட்டும் அறிந்தவர் அல்ல, சகலமும் அறிந்த ஞானி. ஞானி என்றாலும் ஞானத்தினுடைய ஒளி பிளம்பாக சூரியனை தன்னுடைய பார்வையில் வைத்துக்கொண்டு அருக்கடாட்சத்தை தாமரை மலர்வது போல தன் முகத்தில் மலர்வை காட்டுபவர். எந்த சூழ்நிலையும் தன்னுடைய பூஜை பண்ணியிருக்கோம் டயர்ட் அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. எப்பயுமே சாதாரணமாக தான் பேசுவார். அவர் பூஜை பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் அவர் அந்த வேதங்களுக்கு ஏற்ற மித்த நேரத்துலலாம் நம்மகிட்ட அன்பே வடிவமாக பேசுவார். அவர் சாப்பாடை இதுதான் அதுதான் பிடிச்சு சாப்பிட மாட்டார். எந்த உணவையும் அவர் என்ன பண்ணுவார், அளவோடு உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்றதெல்லாம் முடியுமா? நம்மளால் முடியுமா? விரதம் இருக்கிறோம் நம்மளாம் சொல்கிறோம், பட் அவர் அளவுக்கெல்லாம் யார் இருப்பா? அப்போ நாம் முடியாததை அவர் பண்ணுறாருங்கிற போதே நம்ம அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதானே. சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா இந்த வேலையெல்லாம் நமக்கு இல்லைல்ல. அவரையே நாளெல்லாம் சங்கர சங்கர ஹரஹர சங்கர தேஜே சங்கர காஞ்சி சங்கர காமக்கோடி சங்கரன்னு சொல்லலாம் இல்லையா? அவரையே சொல்லிட்டு இருந்தால் போதும் இல்லையா? இன்றைக்கி வந்தார்ப்பா மகாபெரிவா வந்தா அப்படின்னு நினைங்கோ, வருவார் யார் மூலமாவது வருவார். நீங்கள் போயின்னு இருப்பேன், அவர் உங்களை கிராஸ் பண்ணுவார். பார்த்தா உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கரன். வந்துட்டார நம்ம அது மாதிரி நினைக்கணும். அப்போ நீ நினச்ச என்ன அர்த்தம்? குரு உன்னிடம் உன்னுள் ஒளிர்கிறார். நீ அதை விட்டுட்டு அப்படின்னு பேசக்கூடாது. அவர் சொல்லாமல் எதுவும் நடக்காது. இந்த நிலைமை இன்று ஒரு கஷ்டம் நாம் படுகிறோம் என்றால் குருநாதரிடம், குருநாதா என்ன பண்ணணும் தப்பு தெரியல, என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், அதுக்கு எனக்கு தாங்க முடியல, இன்னும் சக்தியாக நில்லு, குடுன்னு கேட்கக்கூடாது. எதையுமே குடுன்னா என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு அடுத்து கிளம்பிடுவாங்க. என் கூட இருன்னு சொல்லணும். இருன்னு சொன்னால் தான் இருந்து நம்மளை நல்வழிப்படுத்துவார்கள். நம்ம பரமாச்சாரியோட பாதையில் வரும்போது ஃபஸ்ட்டு எப்பயுமே கஷ்டங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதை நம்ம கழிக்க நம்ம பாதை என்ன ஆகிடும், ரொம்ப ஸ்மூத்தாகிடும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம அந்த கல்லு முள்ள குத்துதே நினைக்காம அனுபவிக்கிற வழியை அவரை நோக்கி கேட்கணும். வழியை தேடுகின்றேன் ஐயா, உன் விழி பார்வையில் என்னை வைத்து வழிபடுத்துங்கள் என்று கேட்க வேண்டும். குருவின் அருட்பார்வை ஒன்றே பலம். அந்த பலத்திற்கு பலமாக என்ன பண்ண, பலத்திற்கு நான் சொல்லும் பலம் உடல் பலம். பலத்திற்கு பழமாக யாரை நினைக்க வேண்டும்? மகாபெரியவாள் தான் அந்த ஞான பழம். அந்த பழத்தை என்ன பண்ணணும், அனுதினமும் சரணாகதி அடைந்து ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அப்படின்னு சொல்லி பாடிக்கொண்டே இருக்கணும், நினச்சிட்டே இருக்கணும், அவளை போற்றி பேசிகிட்டே இருக்கணும். நாளொரு கதை குழந்தைகளுக்கு நாம் சாதம் ஊட்டும் போதும் வெளியில் நடக்கும்போதும் நல்ல குருவினுடைய கதைகளை சொல்லணும். நீ பணம் காசு அதை பற்றி பேசக்கூடாது. குருவினுடைய ஒரு அற்புத நிகழ்வுகளையும் சொல்லணும். அவர் மகிமை பெருந்திய தெய்வம் அப்பா, அவரிடம் செல்லும்போது காஞ்சி காமாட்சி அருள் உனக்கு கிடைக்கும். அவர் வழங்கும் ஒரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது என்னவென்று நமக்கே தெரியாது.
பிறகு வீட்டில் போய் ஒரு ஏழை பெண் அவளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று அவர் அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க. ஆனால் என்ன வேணும்? பணம் வேணும். ஆனால் அதுக்கு மகாபெரிவாளுக்கு மகாபெரிவாட வந்து கேட்க முடியுமா? மகாபெரிவா எனக்கு பணம் காசு வேணும் அப்படின்னு போய் கேட்குறது அது இல்லை. போய் நின்னார்கள். இதற்கு முன்னால் மகாபெரியவா ஒரு முறை வண்டியில் சென்று கொண்டிருக்கையில் இடையிலே வண்டி கொஞ்சம் நின்று விட்டது. அப்பொழுது அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவரை வந்து ஆசி வழங்குங்கள் என்று கேட்டு, அவருக்கும் அனுக்கிரக மூர்த்தி அல்லவா, அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அவர் அப்பொழுது உங்கள் மடத்துக்கு நான் வருகிறேன் உங்களை பார்க்க என்றார். அப்பொழுது அவர் வரும் பொழுது அவர் பழங்கள் என்ன கொண்டு போவது, மகாபெரிவாருக்கு எதுவுமே தெரியவில்லையே, நாம் போய் அவரிடமே கேட்போம், அந்த அளவு பக்தி அவருக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது இவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த பொண்ணுக்கு திருமணம் ஆனோம், அந்த பொண்ணு அவங்களும் வந்திருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, மகாபெரிவா நீங்கள் விருப்பப்பட்டு என்ன கேட்டாலும் நான் தரேன். என்ன கேட்டாலும் தருவியா? என்ன கேட்டா? சரி, நீ இப்பொழுது நகை பணம் புடவை என்ன கொண்டு வந்தாய் அதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கொடு என்றார். ஸோ மகாபெரிவா வாங்கி வைத்துக்கொள்வதில் எதுக்கு? தனக்கு இல்லை, அடுத்து ஒருவனுடைய தேவைக்கு. நாம் அந்த வழியில் செல்கிறோம் என்றால், உண்மை என்றால், உன்னிடம் 100 ரூபாய் இருந்தால் 50 ரூபாய் தானம் பண்ணு, 1000 ரூபாய் இருந்தால் 500 ரூபாய் தானம் பண்ணு. தானமே பண்ணாமல் இருப்பதையும் எடுத்துக்கொண்டு இன்னும் என்ன கிடைக்கும் என்று தேடக்கூடாது. நல்லவனுக்கு போகும் இடமெல்லாம் திட்டு விழுகிறது என்றால் அவன் கர்மா கழிகிறது. புகழ் கிடைக்கிறது என்பதற்காக தான தர்மம் பண்ணக்கூடாது. சில பேர் கேட்டார்கள் என்னை, போன வீடியோவில் ஒரு சிலர் என்னை கேட்டார்கள், ஏன் மாமி நீங்கள் கிளாமராக நன்றாக வருவீர்களே, இந்த வீடியோ எல்லாம் கிளாமராக இல்லையே என்று கேட்டார்கள். நான் அதற்கு என்ன சொன்னேன் என்றால், கிளாமராக போக வேண்டிய இடத்துக்கு எனது குருநாதன் கிளாமராக வைத்தார். இன்று நான் பேசுவது உண்மை அல்லவா? அது போலியாக இடங்களுக்கு தகுந்தவாறு நம்மை ஆக்குகிறார் கடவுள். அதற்கு போனேன். இதில் நான் அப்படி கிளாமராக வைந்து எனக்கு ஒன்றும் கிடைக்க வேண்டியதில்லை. ஞான பழத்தை பற்றி பேசும் அனுமதி மணிஷ் டாக்கீஸில் கொடுத்தார்கள். அதை நான் திறம்பட பேச வேண்டும் என்று குருநாதன் நினைத்தார். அதை நான் செய்தேன். இதில் என்ன கிளாமர் வேண்டியிருக்கிறது? மனிதன் ஒரே ஒரு சினிமாவில் ஒழுங்காக நடிக்க வேண்டும். அந்த சினிமாவின் திரைக்கதை வசனம் சொல்லுவார் இல்லையா, டிஆர் டைரக்ஷன் எவ்ரிதிங், நான் ஒருவனே, ஆக்ஷன் மட்டும்தான் இங்கே, டைரக்ஷன் அங்கே அப்படிம்பார். இங்கே ஆக்ஷன் அவர் மணி டாக்கீஸ் சொல்லுவார், நான் வணக்கம் சொல்லுவேன். ஆனால் அவர் ஆக்ஷன் போட்டாலும் எல்லா டைரக்ஷனும் எனக்கு மேலே இருக்கிற குருநாதனும் என் அப்பன் முருகனும் பேசுகிறாங்க. அதைத்தான் நான் பேச முடியும். ஸோ மனிதர்களுக்குள் இந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். முன்னில் இருக்கும் அறிவு பெருக்கம் அடைந்து விட்டால் நீ மனிதரில் மாணிக்கமாக திகழ்வாய்.